பிரியாணி முகலாயர் காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இதை இப்ப இருக்கக்கூடிய பிரியாணியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பாய் வீட்டு பிரியாணி மட்டும் தனி ருசியா இருக்குங்கிற கருத்தும் இருந்துகிட்டு வருது. ஒரு ஆளையே எரிக்கக்கூடிய வெப்பத்த அண்டக்கடில வச்சு தம் போட்டு சமைச்சா அத சொல்ல வார்த்தையே இல்ல. இட் வில் பி பியூட்டிஃபுல் யூ நோ. அதுல கொத்துமல்லிய போடுறப்போ சிம்கு சிக்கா சிப்பான்னு இருக்கும். இதுக்கு ஒரு சரியான சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு கோழிய முழுசா திங்கிறது. இட்ஸ் அ கிரில் சிக்கன். அது மட்டும் இல்லாம சிக்கன் 65, மட்டன் சுக்கா, டிராகன் சிக்கன் அப்படின்னு இதோட சைட் டிஷ் வகை நீண்டுகிட்டே போகும். அத சொல்ல வி டோன்ட் ஹேவ் எனஃப் டைம். உணவகத்துல பார்சல் கட்டுற அழகுக்கே காச அள்ளி கொடுக்கலான்னு தோணும். ஆனா அதுக்கும் ருசிக்கும் சம்பந்தமே இல்ல. வடை சட்டிய டேய் வடை சட்டியில பிரியாணி செய்ய மாட்டாங்கடா. அத பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த பிரியாணி பொதுவா மழைக்காலத்திலயும், குளிர்காலத்திலயும், அப்புறம் குறிப்பா பசி எடுக்கிற எல்லா காலத்திலயும் விரும்பி சாப்பிட தோணும். கோவை மாநகர்ல இந்த பிரியாணி 5 இடத்துல அருமையா இருக்குன்னு பேசப்படுது. எம்எஸ்ஆர் பிரியாணி, ஹெச்எம்ஆர் பிரியாணி, ஆபிதா பிரியாணி, வேணு பிரியாணி, அப்புறம் இன்னொன்னு எங்களுக்கு தெரியல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த காணொளியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டோன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், தயவு செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க.